2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்னென்ன படங்கள் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொங்கலுக்கு இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு படங்களும் இப்போ டக்குன்னு தங்களுடைய தேதியை அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள் அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வரும். ஸோ படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டியில் அவங்க லாபம் எடுத்துருவாங்க. நல்ல படமாக இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலகாலமாக நம்ம திரையுலகத்தில் இருக்குது. ஸோ இப்போ வரப்போட 2025க்கு பொங்கலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான், சில மாதங்கள் சொல்ல முடியாது, இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாக இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படமாக அஃபிஷியலாக அறிவித்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லலாம். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் உருவாகின கேம் சேஞ்சர் திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. காரணம், இந்த படம் சில வருடங்களாகவே மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்தாங்க. அந்த படத்துடைய பாடல்கள் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல்களுக்கே மிகப்பெரிய செட்டப், வழக்கம் போல சங்கர் படத்துக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமான செட்டப் இருப்போ அதே மாதிரி தான் இப்போ அந்த ராம்சரண் நடிப்பில் உருவாகக்கூடிய கேம் சேஞ்சர் படத்துக்கும் மிகப்பெரிய பொருட்செலவில் படத்தை எடுத்திருக்காங்க. பாடல்களையும் பொருட்செலவில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தில்ராஜ் வந்து சென்னையில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அப்போவே அவர் ஓப்பனாக அறிவிச்சிருந்தார். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்காக அவங்க ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டாங்க பொங்கலை. இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கருக்கு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுது. காரணம், அவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் அவருடைய இயக்கத்தில் வெளியான இந்தியன் படத்தினுடைய சீக்குவலான இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவிச்சு. தோல்வி மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவும் அந்த படம் மாறிச்சு. சங்கரே இப்படிலாம் பண்ணுவார், சங்கர் என்ன எப்படி ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. படத்தில் இவ்வளவு குறைகள் இருக்குது அப்படின்னு ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு கூட மார்க் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால் இந்தியன் 3 பாதிக்கப்படும் அப்படின்ற அளவு கூட பேசப்பட்டது. ஸோ சங்கர் அவர்களுக்கு இந்த கேம் சேஞ்சர் ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக அறிவித்த இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாக்கக்கூடிய வணங்கான் திரைப்படம். இந்த படத்தை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக ஒரு லாங் ப்ராசஸில் தான் இந்த வணங்கான் படத்தையுமே உருவாக்குனாங்க. ஏன்னா அந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியது சூர்யா தான். சூர்யா வச்சு சில காட்சிகளும் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக சூர்யா அந்த படத்தில் வந்து விலகிறதா அஃபிஷியலாக அறிவித்தார். பட் சூர்யா போயிட்டார். அதே இடத்துல அருண் விஜய் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு திரும்பவும் அதே வணங்கான் அப்படின்ற டைட்டிலே வச்சு அருண் விஜயை வச்சு இந்த படத்தை பாலா அவர்கள் உருவாக்குனார். ஸோ அருண் விஜய் அடுத்த படங்கள் பிஸியாக நடிச்சிட்டு இருக்க நிலையில் இப்போ அவருக்கு பொங்கல் ரிலீஸாக இந்த வணங்கான் திரைப்படம் அமையுது அப்படிங்கிறத படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் அறிவிக்காத பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம். மகிழ் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக அறிவிப்பு வரல. பட் கண்டிப்பாக இந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து பொங்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா குட் பேட் அக்லி, அதாவது விடாமுயற்சி படத்தை முடிச்சுட்டு இப்போ அஜித் வந்து குட் பேட் அக்லி படத்துலையும் நடிக்க போயிட்டார். இந்த குட் பேட் அக்லி படம் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது இது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்படியுமே விடாமுயற்சியை கிடப்பில் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நியூஸும் வந்தது. அதே மாதிரி குட் பேட் அக்லியே சம்மருக்கு வச்சுக்கிட்டு இப்போ பொங்கலுக்கு விடாமுயற்சி படத்தை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த படம் பொங்கலுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிக ஸ்க்ரீன் இந்த படத்துக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கண்ணை மூடி நம்ம சொல்லலாம். போன வருஷம் 2023ஆம் ஆண்டு பொங்கலுக்கு துணிவு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வாரிசு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு இப்போ இந்த 2025 பொங்கலுக்கு இந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. அதுக்கு பிறகு தான் சம்மரில் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த 3 படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தவிர்த்து இன்னும் சில படங்கள் இந்த ரேஸில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மிக முக்கியமான படம் வந்து இயக்குனர் நலன்குமார் சாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வர இருக்கக்கூடிய வா வாத்தியார் திரைப்படம். ஸோ இந்த படத்தினுடைய டீசர் கூட ரீசெண்டாக வெளியாச்சு, நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அந்த டீசரில் வரக்கூடிய ஒரு மியூசிக் கூட ரொம்ப வைபாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நலன்குமார் சாமி டேரக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு அழகான, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு ஃபீல் குட்டான ஒரு படத்தை வந்து அவரால் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய படங்களை. ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பொங்கல் ரேஸில் இல்லை அப்படின்னாலும் சோலோவாக, அதாவது ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட்லி இப்போதைக்கு பெரிய படங்கள், ஏன்னா 2 படங்கள் தான் தமிழில் முக்கியமான படங்களாக வருது. கேம் சேஞ்சர் வந்து பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா விடாமுயற்சி, வணங்கான், இந்த 2 படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நடுவில் கார்த்தியினுடைய இந்த வாவாத்தியார் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் 3 வந்து ஓடிடியில் தான் வரப்போகுது அப்படின்னு ஏகப்பட்ட தகவலாம் கூட வந்தது. பட் இந்தியன் 3 அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. மேபி இந்த படம் பொங்கலுக்கு வரல அப்படின்னாலும் இதுவும் ஒரு ஜனவரி 24, 25 அந்த ஒரு ஹாலிடேஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுதான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள். இது தவிர்த்து இந்த ரேஸில் வரதா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சியான் விக்ரமினுடைய வீர தீர சூரன் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிகிற தருவாயில் தான் இருக்குது. பட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தாங்க. பட் இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது, இன்னும் ப்ரொமோஷன்லாம் பல வேலைகள் பண்ணுறதுனால இந்த வீர தீர சூரன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, அதுக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய அந்த திரைப்படமுமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தாங்க. பட் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படங்கள் வரும்போது அந்த படங்களும் வராது. அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டுமே கொஞ்சம் தள்ளி போகலாம். மேபி ஜனவரி எண்டில் அல்லது பிப்ரவரி மிடில் அந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ இதில் எந்த படத்துக்கு நீங்கள் ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.